வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நம் உடன்குடி ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். காலதாமதமாவதால் நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இப்போது நம் முன்னே வருகை தந்திருக்கும் அப்துல் லத்தீப் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை காஜா அவர்கள் அணிவிப்பார்கள். SMC தலைவர் கே தீபிகா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நம் பள்ளி 2023-24 ஆண்டிற்காக சிறந்த பள்ளி மேலாண்மை குழு செயல்படும் பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தவர்கள் நம் பள்ளியின் SMC குழு தலைவர் தீபிகா அவர்களை பாராட்டி இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. உறுப்பினர் அனைவரும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். அந்த வகையில் நம் ஊராட்சி வார்டு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், காஜா, சரவணன் SMC உறுப்பினர்கள் சிறந்த முறையில் இந்த ஆண்டு விழா நிகழ்வை மொத்தமாக முன்னின்று நடத்தியவர்களே அவர்கள்தான். எல்லா செலவையும் பொறுப்படுத்தி செய்தவர்கள். அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். அவர்களுக்கு பாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். காஜா அவர்களுக்கு சரவணன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பெனிட்டன் அவர்களுக்கு காஜா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். நம் பள்ளியின் சிறு சிறு வேலைகளை பழுதிக்கு தரக்கூடியவர்கள் பெனிட்டன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். பள்ளியின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். கல்வி அலுவலர் திருமதி தேவதி ரத்னாவதி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். அடுத்ததாக நம் ஒன்றியத்தின் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி சாந்தி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். நம் பள்ளி 1937 ஆண்டு தொடங்கப்பட்டு 87 வருடங்களாக கல்வி பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளியில் 1 முதல் 5 வகுப்புகள் வரை உள்ளது. 2017-18 கல்வியாண்டில் ஆங்கில வழி கல்வி தொடங்கப்பட்டது. 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்த LKG மற்றும் UKG வகுப்புகள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 1 முதல் 5 வரை 76 மாணவர்களும், LKG மற்றும் UKGயில் 40 மாணவர்களும், ஆக மொத்தம் 116 மாணவர்கள் நம் பள்ளியில் பயின்று வருகின்றனர். நம் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் குழு முதலிய குழுக்கள் செயல்படுகின்றன. பள்ளியின் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் இக்குழுக்களில் தீர்மானம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. நம் பள்ளிக்கு ஒரு இடைநிலை தலைமை ஆசிரியர் பணியிடமும் இடைநிலை உதவி ஆசிரியர் பணியிடமும் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் செயல்பாடுகள்: நம் பள்ளி காலை 8:30 மணிக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடு தொடங்கி அதன்பின் காலை 9:15 மணிக்கு வழிபாட்டு கூட்டு நடத்தப்பட்டு 9:30 மணிக்கு வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. நம் பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்து முறையில் கல்வி போதிக்கப்படுகிறது. அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் மாணவர்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. சிறுபான்மை இன மாணவர்களுக்கும் உதவித்தொகை பெற்று வழங்கப்படுகின்றன. மேலும் கிராமப்புற பெண்கல்வி ஊக்கத்தொகை மற்றும் ஆதி திராவிட குழந்தைகளுக்கான உதவித்தொகையும் பெற்று வழங்கப்படுகிறது.
13/1/2024 அன்று பிஷப் அசரியா நினைவு மேல்நிலைப்பள்ளி வெள்ளாளவிளையில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான தடகள போட்டியில் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவன் சி சஞ்சய் ராமன் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். அம்மாணவனை பள்ளியின் சார்பாக பாராட்டுகின்றோம். நம் பள்ளிக்கு 2023-24 கல்வி ஆண்டில் பள்ளி வளர்ச்சிக்காக சிறப்பாக செயல்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவினை பாராட்டி 30/1/2024 அன்று மாவட்ட அளவிலான பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான மாநாட்டில் மாவட்ட ஆட்சியர் திரு லட்சுமிபதி அவர்கள் சிறந்த பள்ளி மேலாண்மை குழு விருதினையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கினார்கள். இது நம் பள்ளிக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகும். நம் பள்ளிக்கு ரூபாய் 35,000 மதிப்பிலான கம்ப்யூட்டரை நன்கொடையாக வழங்கிய திரு சி பிர்லா போஸ் அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். நம் பள்ளி ஆண்டு விழாவின் போது மதிய உணவு சிக்கன் பிரியாணி நன்கொடை வழங்கிய எஸ்எம்எஸ்ஸின் தலைவர் திருமதி தீபிகா அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். பள்ளி ஆண்டு விழாவிற்கு ரூபாய் 2,000 வழங்கிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் செல்வன் சிவகுமார் அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஆண்டு விழாவின் போது ரூபாய் 15,000 மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கிய எஸ்எம்சி உறுப்பினர்கள் திரு என் சரவணகுமார் மற்றும் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். வருடந்தோறும் நடக்கும் ஆண்டு விழாவில் இலவசமாக போட்டோ மற்றும் வீடியோ எடுக்கும் ஸ்ரீராம் ஸ்டுடியோ உரிமையாளர் திரு முருகன் எஸ்எம்சி தலைவர் அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். பள்ளி ஆண்டு விழாவிற்கு மேடை மற்றும் அலங்காரம் அமைத்து தந்த திரு சிங்கராஜா முந்திரி தோட்டம் அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். பள்ளி ஆண்டு விழாவிற்கு ஒளியும் அமைத்து தந்த எஸ்எம்சி உறுப்பினர் திரு காஜா அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். ரூபாய் 1000 நன்கொடை வழங்கிய நமது பள்ளியின் சமையலாளர் திருமதி மெஹர்பான் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். பள்ளி ஆண்டு விழாவிற்கு பொன்னாடை நன்கொடை வழங்கிய திரு கோபிநாதன் அவர்களை பள்ளியின் சார்பாக பாராட்டுகிறோம். நம் பள்ளி எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் செல்ல ஊர் மக்கள் அனைவரும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இதுவரை பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். கல்வி அலுவலர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னாடி சிறப்புரையாற்றுவார்கள். மகிழ்ச்சியான மாலை வேளையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பரமன்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் செயலர்கள் மற்றும் ஊரை சார்ந்த தலைவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், மாணவ மணிகள், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு நம்முடைய பள்ளியின் ஆண்டு விழாவானது பள்ளி வளாகத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடமும் உள்ளதான் நடக்கும்போலன்னு நினைத்து கொண்டு தான் நான் வந்தேன். ஆனால் வெளியில் பெரிய கூட்டம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான பெற்றோர்கள் நீங்கள் கலந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம பள்ளியிலையும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான மாணவர் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. அதனால் நம் பள்ளிக்கு 31ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் எஸ்எம்சி மாநாடு நடைபெற்றது. அதில் கேடயம் வழங்கப்பட்டது. அதில் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் பள்ளிக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றீர்கள். பெற்றோர்கள் தேவையான பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவ்வப்போது செய்து வருகின்றீர்கள். இன்னும் நம் பள்ளிக்கு இடவசதி தான் குறைவாக இருக்கிறது. அந்த இடவசதி பள்ளிக்கு பின்புறம் இருக்கிற இடத்த எப்படியாவது ஊர் மக்கள் உதவியோடு நீங்கள் அதை கேட்டு வாங்குங்கள் என்று நான் தலைமை ஆசிரியரிடம் அடிக்கடி கூறி வருகின்றேன். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த இடத்தை நீங்கள் ஏற்பாடு செய்தால் நம் மாணவர்கள் நன்றாக விளையாடுவதற்கு வைப்பதற்கு இன்னொரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் கூட கட்டி அங்கே ஒரு வகுப்பறை நம்ம அங்கே வைக்கலாம். அதனால் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இப்பொழுது மாணவர்கள் எல்கேஜி யூகேஜியை தவிர மற்ற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரையும் 76 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அங்கேருந்து டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் நேற்று கூட வந்துச்சு, இன்னும் ஒரு ஆசிரியர்களை நாங்கள் உடனடியாக நியமிக்க போகிறோம் அப்படி என்று சொல்ல விரைவில் உங்களுக்கு இன்னொரு ஆசிரியர்
உடனடியாக நியமிப்பார்கள் என்று சந்தேகமில்லை. அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், பெற்றோர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இட வசதி நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். மாணவர்கள் தனியாக நல்லா விசாலமான இடத்துல பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நமக்கு இடம் போதாதுங்க, வெளியே தான் வரணும். அதனால் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஆங்கில வழி கல்வி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனால் பெற்றோர்கள் இன்னும் உங்கள் குழந்தைகளை அதிகமாக இந்த பள்ளியில் சேர்த்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியானது மேன்மேலும் சிறந்து விளங்கவும் இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ எல்லாருமே என்னதுக்கு வந்தீங்க? பள்ளியுடைய ஆண்டு விழா. ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்நாள் இறுதியில் மாணவனுடைய திறமைகளை வெளிக்காட்டுறது தான் என்னது ஆண்டு விழான்னு வைக்கிறோம். இப்போ இதில் வந்திருக்க பேரண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கே ஒரு இது வருது. ஏன்னா நான் இதுவரையும் என்னோட பையனுக்கு ஆண்டு விழா பார்க்க நான் போனதே கிடையாது. ப்ரைஸ் வாங்கினதும் பார்த்தது கிடையாது, ஆண்டு விழா பார்த்ததும் கிடையாது. ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெற்றோர்களுடைய ஆர்வமே 50% நம்மளுடைய குழந்தையை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்யும், பயன்படும். ஆனால் இதோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. வேற என்னெல்லாம் செய்யணும்னா, நம்ம அதிகப்படியான நேரத்தை நம்ம குழந்தைகளோட என்ன செய்யணும், செலவழிக்கணும். டெய்லி என்ன செய்யணும், பேசணும். பேசும்போது எது சம்பந்தமா பேசணும், டெய்லி பள்ளியில என்ன நடந்துச்சு, நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுத்தாலும் அதிக பாதுகாப்பு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஒரு கம்பளி பட்டாம்பூச்சி இருக்குது. பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டை தானே உடைத்து வந்தாதான் அந்த சிறகுகள் என்ன செய்யும், வலுப்பெறும். அது நம்ம கூட்டை உடைச்சோன்னா என்ன செய்யும், அந்த பட்டாம்பூச்சியோட சிறகுகள் என்ன செய்கிறோம், வலுவிழந்து காணப்படும். அதனால நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் தன்னுடைய திறமைகளை வளர்றதுக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பள்ளி வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு பெற்றோர்களின் பங்கும் இருக்குது, சொசைட்டியோட பங்கு என்ன செய்யுது இருக்குது. இப்போ நம்ம அரசாங்கத்துல CSR போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, கார்பரேட் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்பரேட் கம்பெனி உருவாக்கும், நம்ம சொசைட்டி என்ன செய்யும், அதில் பங்களிப்பு இருக்கும். அந்த கார்பரேட் கம்பெனி இப்போ நம்ம மேடம் சொன்னாங்க, நம்ம பள்ளிக்கு என்ன செய்யணும், ஒரு இடவசதி வேணும். அந்த இடவசதி வேணும்னு சொன்னால் நீங்கள் கூகுளுக்குள்ளே போய் அந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியில் போய் என்ன செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய நேம் கேட்கும், அடுத்தது மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேன் கார்டு நம்பர். அந்த நிலமாக தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம பள்ளிக்கு என்ன செய்தாலுமே என்ன இருக்கணும், எல்லாமே ரெக்கார்டிக்கல் ஆகிட்டே தான் என்ன செய்யும் இருக்கும். இப்போ நம்ம பள்ளிக்கு இந்த பெஸ்ட் SMC அவார்டு கொடுத்துருக்கோம். எதை வச்சு கொடுத்துருக்கோம்னா 4 கேட்டகரியை வச்சு தான் என்ன செய்திருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். இந்த உடன்குடி யூனியன்லேயே அதிக ஸ்ட்ரென்த் உள்ளது இதுதான், PUPS பரமக்குறிச்சி தான். 76 பிள்ளைங்க 1 to 5th வரையும். இதில் 4 கேட்டகரி என்னன்னா, SMCயுடைய பங்களிப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இதில் 20 மெம்பர் என்ன செய்கிறாங்க, ஒழுங்காக பங்களிக்கிறாங்க. அடுத்தது அலுமினிங்கிறது என்னது, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் பங்களிச்சிருக்கிறாங்க, டீச்சர் சொன்னாங்களா, கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குறாங்க, போன தடவை போது சொன்னாங்க பெஞ்சு டெஸ்க்லாம் என்ன செய்கிறாங்க, கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யறதுள்ள இது பண்ணி கொடுக்கணும். அடுத்தாப்புல என்ரோல்மெண்ட் பார்த்தா அந்த 4 கேட்டகரியிலையும் பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கு பெஸ்ட் அவார்டு யார், கலெக்டர் சார் மூலமா கிடைச்சிச்சு. மேலும் மேலும் நம்மளுடைய திறமைகளை, நம்ம குழந்தைகளுடைய திறமைகளை வளர்க்கணும். அடுத்தாப்புல இது முக்கியமானது ஒன்று, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்க வச்சிங்கன்னா புதுமை பெண் திட்டத்துல மாதத்துக்கு 1000 ரூபாய் என்ன கிடைக்கும், கண்டிப்பா குழந்தைகளுக்கு கிடைக்கும். அது போக நான் முதல்வன் திட்டம் ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமே உண்டு, 7% இடஒதுக்கீடு. அதனால இது இப்போ இங்கிருந்து 5th முடிச்சுனாலும் அடுத்து 6th எங்கே போய் சேர்க்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வலுப்புறோம். நம்ம குழந்தைகள் கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் என்ன செய்யும், கிடைக்கும். மேலும் நீங்கள் அதிகமாக குழந்தைகளை சேர்த்து பள்ளியை மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கே நம்மிடத்திலே சிறந்த சொற்பொழிவாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வட்டார வளர்ச்சி அதிகாரி, கல்வி அதிகாரிகள் மிகச்சிறந்த கருத்துக்களை நம்முள்ளே சொல்லி அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் போல் நம்மால் பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், மிக மேதைகள், படிப்பால் கல்வியால் உயர்ந்தவர்கள். அத்தகைய உயர்ந்த தன்மை உள்ளவர்கள் மிகச் சிறப்பாக பேசிவிடுவார்கள். நாம் அன்றாடமாக பேசுகின்றவர் வழக்கத்தை தான் நாம் பேச முடியும். ஏனென்றால் அவர்கள் போல் நம்மால் பேச முடியாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல
உங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கின்றேன். குழந்தைகளை அதாவது ஈண்ட பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய், தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று அருமையாக சொல்லுவார்கள். இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் முன்னால் உங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய மழலை செவ்வாய் திறந்து அருமையாக நடித்து காட்டக்கூடிய அந்த அழகான நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பார்க்க வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதே ஒரு பளபளப்பாக நிகழ்ச்சியாக நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய பள்ளியின் ஆண்டு விழாக்கள் ஒவ்வொரு நாளும் சின்னஞ்சிறுவசாக நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுதே நான் நம்முடைய தலைமை ஆசிரியர் என்னை பேச சொல்லும் பொழுது சொல்லுவேன், நமக்கு எதிர்காலம் அது பிரகாசமாக வரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கின்றது, நான் வருடந்தோறும் முன்னேறுவோம் என்று சொன்னேன். ஆனால் இன்று பெரும் பகுதியாக முன்னேறி இருக்கின்றோம். இன்னும் நம்முடைய பள்ளிக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக வரும். ஏனென்றால் நம்முடைய பள்ளியை நம்முடைய சுற்றுவட்டார மக்கள் ஆழ்ந்து கவனிக்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய பள்ளியானது கிட்டத்தட்ட 100 ஆண்டு சாதனை படைக்கக்கூடிய திறமையில இருக்கின்றது. 100 ஆண்டு சாதனை கிட்டத்தட்ட 37வது ஆண்டு ஆரம்பமான செய்த பள்ளி இன்னும் 10-12 வருடம் ஆனால் 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய அளவுக்கு நாம் திறமை மிகுந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளியை நம்முடைய ஊர் மக்கள் கிட்டத்தட்ட எங்கே பள்ளி போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் பொழுது மிக துல்லிசமாக தங்களுடைய பேர் உதவியை செய்து அதனை தலைமுறை செய்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் நீங்கள் எதையெல்லாமோ செய்ய சொல்கிறீர்கள். ஆனால் எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு செய்யத்தான் ஆசைப்படுகிறோம். எங்களுடைய நிலைமையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நமக்கு தருவதற்காக பல செல்வந்தர்கள் பல வள்ளல்கள் நம்மிடத்திலே இருக்கின்றார்கள். நம் பரமக்குறிச்சி மக்கள் மிக சிறப்பானவர்கள். நாம் கேட்கத்தான் வேண்டும், தானாக தர தயாராக நிலையிலே இருக்கின்றார்கள். அத்தகையவர்களை கண்டெடுத்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் அவர்களிடம் சென்று பெற்று இந்த பள்ளியை இன்னும் சிறப்பாக மாற்றுவார்கள். அதில் எதுவும் சந்தேகப்பட வேண்டாம். ஆசிரியர் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தினந்தோறும் கொண்டு விடுகின்ற அழகே ஒரு சிறப்பழகு. ஏனென்றால் எவ்வளவு அழகாக தன்னுடைய பிள்ளையை காலையிலேயே கொண்டு வந்து விடுகிறீர்கள். முன்னையெல்லாம் பள்ளிக்கு அடித்து பத்துவாங்க. நாங்கள்லாம் படிக்கிற நேரத்தில் எப்படி படித்தோம் என்று சொன்னாலே அதை சொல்லும் பொழுதே எங்களுக்கு கண்ணீர் வரும். ஒரு பக்கம் துணி இப்பொழுது கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட பல உதவிகளை குழந்தைகளுக்கு செய்கின்றது. அதனால் எல்லோருமே அந்த கல்விக்காக செலவழிப்பதற்காக மிக சிறப்பாக முன்னேற்றத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறைய பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் தாய்மார்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகள் மிகச் சிறந்தவர்களாக, வல்லவர்களாக, நல்லவர்களாக, இன்னும் பல பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக வருவார்கள். ஏனென்றால் தமிழில் படித்தவர்கள் சோடை போனதே இல்லை. தமிழன் என்றைக்கும் சோடை போக மாட்டான். வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனித பத பம பம கதம பசனிதனித பத பம பம கரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. That was incredible. We are so proud of you. Thank you for such a beautiful performance. थोड़ा रंग घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझको थोड़ा रंग घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के रजनी से
வச்சுவா மண்ணுக்கு ஒண்ணு நான் கொள்ளுவா சொல்லுவா எழுந்து வந்தா பறையடி எகடி வந்தா அடிதடி 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 வெட்டி 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 கட்டு வெட்டி 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 கட்டு சேர்வ சோழ பாண்டிக்கெல்லாம் வெட்டி கட்டு வெட்டி 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 கட்டு வெட்டி 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 கட்டு சேர்வ சோழ பாண்டிக்கெல்லாம் வெட்டி கட்டு வெட்டி 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 கட்டு வெட்டி 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 கட்டு சேர்வ சோழ பாண்டிக்கெல்லாம் வெட்டி கட்டு வெட்டி 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 கட்டு வெட்டி 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 கட்டு சேர்வ சோழ பாண்டிக்கெல்லாம் வெட்டி கட்டு
உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உன்னை கட்டளைக்க வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் ஆனா இல்லை இல்லை என்ற போதும் சுமையாடிய பாதம் இது நீ காத்து வரும்போதும் மீன் அழுதா கரைக்கொரு தகவல் வருவதில்லை எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே மழைக்காகத்தான் வேணும் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா காலையாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது தலைக்கொரு தோல்வி கிடையாது 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 கண்ட ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் உன் கால் நடவாடுமையா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா நிற்காது ஒருபோதும் மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம்
பெற்றோரின் கவனத்திற்கு மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
1 இடம் இனியன் வீடு பங்கு பெறுவோர் ஏழுமலை ராசாத்தி இனியன். ராசாத்தி இன்னைக்கு நம்ம பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கணும். காலையிலே குளிச்சு கிளம்பலாம், கோவில் போய் சாமி கும்பிட்டுறலாம். ஆமாங்க, நானும் அதான் நினைச்சேன். நீயா எலும்புடா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்புடா, கோயிலுக்கு போகணும். சரிமா. அனைவரும் கிளம்பி கோயிலுக்கு சென்றனர். காட்சி 2 இடம் குகன் வீடு பங்கு பெறுவோர் எஜமான் ராணி குகன். எங்க இன்னைக்கு நம்ம பையனுக்கு அட்மிஷன் போடணும், அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சிடுங்க. சரி நம்ம பிள்ளைய டவுன்ல உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் போடணும். அப்பனாதான் நல்லா படிச்சு டாக்டர் ஆவான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பிள்ளை படிச்சானா நமக்கு மரியாதை குறைவா இருக்கும். ஆமாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான். நம்ம கிட்டே இருக்கிற வசதிக்கு நம்ம பிள்ளை ஏசி ரூம் வசதி ஸ்கூல்ல தான் படிக்கணும். டேய் குகன், சீக்கிரம் கிளம்புடா. அனைவரும் கிளம்பி டவுனில் உள்ள தனியார் பள்ளிக்கு செல்கின்றனர். காட்சி 3 அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இலவச கல்வியை தான் தரோம். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல 60,000 டொனேஷன் கட்டுங்க, அப்புறம் அட்மிஷன் போடலாம். சில வருடங்கள் கழித்து இனியன் மற்றும் குகன் ஆரம்ப பள்ளி பருவத்தை சிறப்பாக படித்துக் கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது அவர்கள் மாநில அளவிலான பேச்சு போட்டியில் பங்கு பெற உள்ளனர். இதில் குகனால் பங்கு பெற முடியவில்லை. காட்சி 4 இனியன் இல்லம் பங்கு பெறுவோர் ஏழுமலை ராசாத்தி. ராசாத்தி, எப்படியோ நம்மள அரசாங்கம் அளித்த இலவச உணவு, சீருடை, புத்தகம், காலனி இப்படி எல்லாத்தையும் கொடுத்து நல்லபடியா படிச்சுட்டா நீ அவன் நம்மளை பார்த்துப்பான். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளை மாநில அளவிலான பேச்சு போட்டிகளை பேச போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காட்சி 5 மாநில அளவிலான பேச்சு போட்டி மேடையில் இனியனின் பேச்சு. மூத்தக்குடியான் தமிழ்குடி, அந்த தமிழ்குடியில் பிறந்ததையே நான் பெருமிதம் கொள்கிறேன். எனது தமிழ் அன்னையை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இந்த பேச்சு போட்டியில் நான் எடுத்துரைக்க போகும் தலைப்பு அரசு பள்ளி. ஆம், அரசு பள்ளி. அரசு பள்ளி என்றாலே ஏளனம், அரசு பள்ளி மாணவர்கள் என்றாலே எகத்தாளந்தான். எனது சிறு விரல் பிடித்து என்னென்ன என்று விட்டு சென்றால் அரசு பள்ளியில் என்னோடு எனது ஆசிரியர்களும் ஓடினர். என் அன்னையும் தந்தையும் கல்வியில் தேர்ந்தனர் எனது வளர்ச்சியை பார்க்க. ஆம், அரசு பள்ளி மாணவனால் எழும்பிவிட முடியுமா என்ன என்று ஊரார் மொய்க்கும் பேச்சு வேறு. நான் கடந்து வந்த பாதையைத்தான் இன்று பேச்சு போட்டியில் பேசுகிறேன், கேளுங்கள். மதிய உணவு திட்டம் தந்த பள்ளி இன்று காலை உணவு திட்டம் தந்தது அரசு பள்ளி. அனைவருக்கும் கல்வி, அதிலும் சமமான சமச்சீர் கல்வியும் தந்தது அரசு பள்ளி. எண்ணம் எழுத்தும் கல்வியும் கற்றுக் கொடுத்தது அரசு பள்ளி.
பல இலக்கிய விழாக்களை நடத்தி மாணவரின் திறமையை வெளிச்சமிட்டது அரசு பள்ளி. ஊக்கத்தொகை வழங்குவதும் எம் அரசு பள்ளியில்தான். இயற்கையை நேசிக்க சொன்னதும் எம் அரசு பள்ளிதான். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நான் தமிழ் குடிமகன் என்பதை காட்டிலும் அரசு பள்ளி மாணவன் என்பதில் மிகவும் கர்வம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில அளவிலான பேச்சு போட்டியில் இனியன் முதல் பரிசு என்ற செய்தி பட்டி தொட்டி எல்லாம் அரசு பள்ளி மாணவன் சாதனை என்று பரவியது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. அரசு பள்ளியை ஏளனமாக கூறிய தவறுதான். எந்த பள்ளியில் படித்தாலும் வசதியோ பணமோ படிப்பை தந்துவிடாது. பெற்றோர்களை நமது கௌரவத்திற்காக நமது பிள்ளைகளை தனியார் பள்ளியில் அடகு வைத்து விடாதீர்கள். பிஞ்சு உள்ளங்களை விலை பேசி விட்டீர்கள் என்பதை உணருங்கள். அரசு பள்ளியை ஊக்குவிப்ப. நன்றி, வணக்கம்.
பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி நெயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி நெயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே நெயிலு வண்டியிலே பறந்து வராண்டா காஞ்சு வராண்டா காட்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே ஈவிட்டு வராண்டா கொடி நாட்டு வராண்டா வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே
आदतें सोचे के बाद में बाकी है जो भी बचा हम दोनों को चढ़ा नशा और मुझे पता तेरे दिल में मैंने हथेली है सारी जगह आजा साथ में गाना बदले के मजा இனி வாழை இலை இருந்தால்தான் சாப்பிடுவோம். நாங்களே
சம்பாதிச்சு நம்மளே நோய் வாங்கிறோம். இனி கண்ணாடி கிளாஸ்லயும் சில்வர் கிளாஸ்லயும் மட்டும்தான் டீ காபி குடிப்போம். நீங்க எல்லாரும் நாங்களும் மாறத்தான் செய்வோம். உங்களை நம்பித்தானே நாங்க கடையை வச்சிருக்கோம். நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். பிளாஸ்டிக்கை ஒழித்தோம், துணிப்பை சணப்பை பயன்படுத்துவோம். Michael Jackson
Jaliya Gymkhana. கையில தாண்டி பிடிச்சாலே பிரச்சனை தீராதே தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே ஊருக்கு தாண்டி பயந்தாலே விலகி ஆகாதே யாருக்குமே நீ அட
மாசு எதுக்கு நான் மாசு மனசில் ஒன்று நினைச்சாது நடத்தணும் நண்பா ஒரு முறை தான் தொட்டாலே நாலு கைதான் வச்சாலே திருப்பி இந்த கொடுத்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிங்காமா ராசம்மா ஹே ராசம்மா கேவினங்காமா ராமம்மா ஹே ராமம்மா ஜலிய ஜிங்காமா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதாப்பா ஜலிய ஜிங்காமா நான் வாழும் பூமிக்கு வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம் குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம் உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம் நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம் 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 புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே நெத்தியிலே கிடுகிடுக்கும் தாண்டவ கோனே ஏமாட்டு வாழை புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா மச்சினிக்கு மஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு ஆனந்திக்கு புடிக்கு முன்னே ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி பாதியில பறந்துடுச்சே என் பச்சை கிளி அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி நாட செத்த கிளி நந்தன 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 கிசுக்குள்ள ரகசியமா நான் குடிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் ரங்கசாமி நேற்று நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா வந்த தேடி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு போகும் தேதி
எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என்போல் கண்டாருண்டா அதை கண்டு கொண்டு நான் கடவுள் தாண்டா பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை வயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வைத்து பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது நீர் கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோரே ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுவா தாண்டவ கோரே. உன்னை தங்கை
ஐந்தாம் வகுப்பு மாணவிகளுக்கான கயிறு குதித்தல் போட்டியில் முதல் பரிசு வர்ஷா, இரண்டாம் பரிசு ஆஷ்னி. மூன்றாம் வகுப்பு மாணவிகளுக்கான கல் அடுக்குதல் போட்டியில் முதல் பரிசு கங்கா ஈஸ்வரி, இரண்டாம் பரிசு ரக்ஷிதா. நான்காம் வகுப்பு மாணவிகளின் பாட்டிலில் நீர் நிரப்புதல் போட்டியில் முதல் பரிசு சாதனா, இரண்டாம் பரிசு ஹர்ஷினி மற்றும் ஈஸ்வரி. மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான சாக்கு ஓட்டம் போட்டியில் முதல் பரிசு தினேஷ், இரண்டாம் பரிசு நிதின். இரண்டாம் வகுப்பு மாணவ மற்றும் மாணவிகளுக்கான மியூசிக் சேர் போட்டியில் முதல் பரிசு அஜிபா, இரண்டாம் பரிசு யோகமித்ரா. முதலாம் வகுப்பு மாணவ மற்றும் மாணவியர்களின் தவளை ஓட்டம் போட்டியில் முதல் பரிசு தங்கரஜி, இரண்டாம் பரிசு சதீஷ். மாணவிகளில் முதல் பரிசு உதிஷா, இரண்டாம் பரிசு பூஜா. பெற்றோர்களுக்கான நடைபெற்ற பாட்டிலில் நீர் நிரப்புதல் போட்டியில் முதல் பரிசு சி கௌரி அவர்கள், இரண்டாம் பரிசு டி ராதிகா அவர்கள். எல்கேஜிக்கான பலூன் உடைத்தல் போட்டியில் முதல் பரிசு இனிதா, இரண்டாவது பரிசு தங்கரஜிஷா. யூகேஜிக்கான முறுக்கு கடித்தல் போட்டியில் முதல் பரிசு பிருத்விக், இரண்டாவது பரிசு ஸ்ருதி. எஸ்எல்சி உறுப்பினர்களுக்கான பந்து கடத்துதல் போட்டியில் முதல் பரிசு எஸ் விஷாலி அவர்கள், இரண்டாவது பரிசு எஸ் தேவி அவர்கள். பெற்றோர்களின் கனிவான கவனத்திற்கு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் உடைமைகளை தங்களுடையதா என்று சரிபார்த்து கொண்டு வீட்டிற்கு எடுத்து செல்லவும்.
என்ன போறாங்க திரு சிங்கராஜா அவர்களை பரிசு வழங்கும்படி மேடைக்கு அழைக்கிறோம். பெற்றோர்களின் கவனத்திற்கு பிள்ளைகளின் உடைமைகளை சரிபார்த்துக் கொள்ளவும். நிக்க விட்டாதானே அமௌண்ட் போய் ரன்னிங் ஜெட்டியாக போனா நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு மேடை அமைத்து கொடுத்த முந்திரி தோட்டம்
சிங்கராஜா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை பாலகிருஷ்ணன் அவர்கள் அணிவிப்பார்கள். நன்றி உரை. இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி முடிக்க கிருபை செய்த எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு முதலில் நம் நன்றியை காணிக்கையாக்கிறோம். இதுவரை பொறுமையாக காத்திருந்து எங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து மாணவர்களை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களை பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். சரியா? நம் பள்ளியின் சென்ற வருடம் பள்ளியின் உள்ளே வைத்த ஆண்டு விழா நடத்தினோம். மிகுந்த நெருக்கடி, இடமில்லை. இந்த வருடம் ஊர் மக்கள் சேர்ந்து வெளியில் மேடை அமைக்க ஏற்பாடு செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க உதவி செய்த சாதலி அவர்களையும் அப்துல் காதர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். SMC உறுப்பினர் 20 பேரும் முன்னின்று விழாவினை நடத்தி கொடுத்தார்கள். மேலும் பரிசு பொருட்கள் அனைத்து விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்தவர்கள் SMC உறுப்பினர் பாலகிருஷ்ணன், சரவணன் அவர்களை பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த காஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பள்ளிக்கு உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வருடம் கடவுளின் கிருபையால் இன்னும் சிறப்பாக செயல்பட ஊர் மக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் மேலும் மேலும் ஒத்துழைப்பு அளித்து பள்ளியில் மாணவர் சேர்க்கை இன்னும் அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். SMC உறுப்பினர் அனைவரும் இடைக்கு வரவும். SMC உறுப்பினர் சுமதி அவர்கள். SMC உறுப்பினர் மாலா அவர்கள். SMC உறுப்பினர் விசைகலா அவர்கள். SMC துணைத் தலைவர் வள்ளி அவர்கள். SMC உறுப்பினர் ஜெயசுதா அவர்கள். SMC உறுப்பினர் SMC உறுப்பினர் சுந்தராட்சி அவர்கள். SMC உறுப்பினர் ஈஸ்வரி அவர்கள். SMC உறுப்பினர் பிச்சை மாறி அவர்கள். SMC உறுப்பினர் விசாலி அவர்கள். SMC உறுப்பினர் மகிதா பர்வீன் அவர்கள். SMC உறுப்பினர் இந்திராணி அவர்கள். SMC உறுப்பினர் சரவணன் அவர்கள். SMC உறுப்பினர் காஜா அவர்கள். SMC உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள். நீங்க தான் தலைவர் கொடுக்கணும். SMC உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் லங்காபதி அவர்கள். SMC உறுப்பினர் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உட்காருங்க உட்காருங்க நீ உட்காருங்க நீ சேர் போட்டு முன்னாடி உட்காருங்க. இல்லந்தேடி கல்வி அடுத்ததாக பிரேமா டீச்சர் அவர்களுக்கு ஊராட்சி தலைவர் லங்காவதி அவர்கள் வழங்குவார்கள்.
அனைவரும் போட்டோ எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பிரபா டீச்சர் அவர்களுக்கு ஊராட்சி தலைவர் கங்காவதி அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அடுத்தது சரண்யா டீச்சர் அவர்களுக்கு ஊராட்சி தலைவர் கங்காவதி அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்குவார்கள். சுந்தர்னா கொஞ்சம் முன்னாடி வர கண்ண விடாதீங்க. ஃப்ரெண்ட்ல ஆட் பண்ணிக்கிறது பாப்பா கொஞ்சம் முன்னாடி மாதிரி. பாருங்க. ஓகே போட்டு பேசிடுங்க.